ஜனநாயகத்தை கேள்விக்குறியாக மாற்றியிருக்கும் பாஜக ஆட்சியை அகற்ற மாபெரும் தேர்தல் போராட்டம் நடைபெற்று வருவதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் தெரிவித்தார். மே தினத்தையொட்டி சென்னை தியாகராய நகரில் உள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில குழு அலுவலகத்தில் பாலகிருஷ்ணன் கொடியேற்றி வைத்து இனிப்பி வழங்கினார். அதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், தேர்தல் போராட்டம் முடியும் போது மோடி ஆட்சி இல்லை என்கின்ற நிலை உருவாக்க மக்கள் தயாராகிவிட்டனர் என்று கூறினார். உழைப்பாளர் தினத்தில் பொருளாதார வேறுபாடுகள் இல்லாத சமூகத்தை உண்டாக்க உறுதிமொழி ஏற்றிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடுகளில் நம்பிக்கை இல்லாத நிலை ஏற்பட்டு வருவதாகவும் பாலகிருஷ்ணன் தெரிவித்தார். இன்னொரு பக்கம் இந்திய அரசியல் சாசனத்துடைய மாண்புகளை வீழ்த்த, மதசார்பின்மையை காலிலே போட்டு மிதிக்க, கூட்டாட்சி தத்துவத்தை கேள்விக்குறியாக்கி மாநில உரிமைகளை பறிக்க, மொழி உரிமையை பறித்து இந்தி சமஸ்கிருதத்தை திணிக்கிற இப்படிப்பட்ட கோட்பாடுகளை நிறைவேற்றி வருகிற மோடி அரசாங்கத்தை எதிர்த்து இந்தியாவே கிளர்ந்து எழுந்திருக்கிற ஒரு மகத்தான தேர்தல் போராட்டம் இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. நிச்சயமாக இந்த தேர்தல் போராட்டம் முடிகிற போது மோடி ஆட்சி இல்லை என்று சொல்லுகிற அப்படிப்பட்ட நிலைமையை உருவாக்குவதற்கு இந்திய மக்கள் தயாராகி கொண்டிருக்கிறார் என்பதுதான் சமீப வரை நடைபெற்றிருக்கிற தேர்தல் முடிவுகள் காட்டுகிறது.